ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடலில் இரும்பு மற்றும் கால்சியம் சத்து அதிகரிக்கக்கூடிய லட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை சாப்பிடும்போது உடல் அசதி மற்றும் சோர்வு போன்றவை இருக்காது. இது உடலுக்கு தேவையான ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் வழங்குது. இதை குழந்தைகள் முதல் பெரியவர்களை யார் வேணாலும் சாப்பிடலாம். இதை சாப்பிடும்போது சுறுசுறுப்பும் வேலை செய்ய முடியும். இடுப்பு வலி, முதுகு வலி மற்றும் கை கால் வலி, மூட்டு வலி போன்ற அனைத்திலிருந்தும் இந்த ஒரு லட்டு உங்களுக்கு நல்ல நிவாரணத்தை அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் முடி உதிராது, முடி நல்ல ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு உதவி புரியுது. முழு உடலையுமே ஆரோக்கியத்துடன் இயங்க வைக்க இந்த லட்டு ஒன்று போதும்னு சொல்லலாம். ஏன்னா இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பையும் குறைச்சி உடல் எடையை சீராக பராமரிக்க உதவுது. இந்த லட்டு செய்ய தேவையான பொருட்கள், செய்முறை மற்றும் இதோட நன்மைகள் என்னன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: நெய், கருப்பு எள்ளு 1 கப்பு, பூசணி விதைகள் 1/4 கப்பு, கசகசா 1/4 கப்பு, ஆளி விதை 1/2 கப்பு, வெல்லம் 1 கப்பு, ஏலக்காய் தூள். இந்த லட்டை எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம். இதுக்கு கருப்பு எள்ளை எடுத்துக்கோங்க. இந்த எள்ளை தண்ணியில் போட்டு நல்லா அலசி சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு இந்த எள்ளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு சூடாக்கி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் அந்த வடித்து வச்சுருக்கோம்ல எள்ளை எடுத்து இந்த கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க. பெரும்பாலும் இரும்பு கடாயை பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா எவர் சில்வர் கடாயை பயன்படுத்துங்க. ஆனால் நான்ஸ்டிக் கடாய் மட்டும் வேண்டாம். அடுப்பை அதிக தீயில வச்சாவே ஈரத்தன்மை சட்டுன்னு குறைஞ்சி இரும்பு கடாயில் செய்யும்போது இரும்பு சத்தும் உடலில் சேரும். எள்ளு நல்லா வெடித்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதை வேறு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அடுத்து பூசணி விதை 1/4 கப்பு எடுத்து இதையும் வறுத்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டி மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து கசகசா 1/4 கப் எடுத்துக்கோங்க. இதையும் கடாயில் சேர்த்து நல்லா இந்த வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆளி விதை 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இது பெரும்பாலும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதாவது ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லுவாங்க. இந்த விதையை நீங்கள் கடாயில் போட்டதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிருங்க. ஏன்னா இந்த சூட்லேயே இந்த விதை வறுபட்டால் போதும். அதுலேயே இந்த விதை வறுபட்டுரும். இப்போ இந்த எல்லா பொருளையும் ஆற வச்சு காஞ்ச ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக எடுத்துக்கோங்க. அதாவது கொரகொரப்பான பதத்தில் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப்பு வெல்லம் சேர்த்து மறுபடியும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இதில் சில சிட்டிகை ஏலக்காய் தூள் மற்றும் நெய்யை சேர்த்து நீங்கள் விரும்புகிற அளவில் லட்டுகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லட்டை நீங்கள் தினமும் சாப்பிட்றதுனால நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். இதுவரை நம்ம இந்த லட்டை எப்படி செய்யலான்றதை பார்த்தோம். இப்போது இந்த லட்டில் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குன்றதை பார்ப்போம். இதில் பெரும்பாலும் நம்ம கருப்பு எள்ளை எடுத்திருக்கோம். இந்த எள்ளில் தான் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அதிகமாக இந்த எள்ளை தான் பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருந்தாங்க. அடுத்து கசகசாவை பெரும்பாலும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது கிடையாது. குருமாவை செய்கிறப்ப மட்டும்தான் சேர்த்துக்குவோம். ஆனால் இந்த கசகசாவில் உடலில் செரிமானத்தை தூண்டுது. செரிமான கோளாறுகளை சரி செய்யுது. எனவே நம்ம இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ளும்போது அது உடலில் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவி புரியுது. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை குறைச்சி ஆழ்ந்த உறக்கத்தை தரும். உடல் சோர்வையை நீக்கும். அதிகப்படியான கால்சியம் சத்துக்களும் இதில் இருக்குது. அடுத்து ஆலி விதை. இந்த ஆலி விதையில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்கள் நிறைஞ்சிருக்கு. உடலில் சேரும் கெட்ட கொழுப்பை குறைக்கும் தன்மையை கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியை தூண்டவும் முடி உதிர்வை குறைக்கவும் உதவி புரியுது. சருமத்தை பளபளக்க வைக்கணும் அப்படின்னா இதை சாப்பிடுங்க. மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவி புரியுது. தோலில் ஏற்படும் சுருக்கத்தையும் இளமையை எப்பவும் தக்க வைக்கவும் இந்த ஆலி விதை உதவி புரியுது. இந்த லட்டில் எண்ணற்ற கால்சியம் மற்றும் இரும்பு சத்துகள் அதிகம் இருக்கிறதுனால உடல் அசதி மற்றும் சோர்வு இருக்காது. மந்தமான குழந்தைங்களுக்கு இந்த லட்டை கொடுத்து வந்தால் அவர்கள் சுறுசுறுப்பாகிடுவாங்க. இதில் உள்ள பூசணி விதைகள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் தன்மையை கொண்டிருக்கு. இது பெண்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படி கேட்டிங்கன்னா, மாதவிடாயை சீராக்கும் தன்மை இந்த லட்டுக்கு உண்டு. இந்த லட்டில் நம்ம தினமும் ஒன்று சாப்பிடலாம். இதை வெளியில் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் இதை கெடாமல் பார்த்துக்கலாம். இதுவரை நம்ம வீடியோவில் இந்த லட்டை எப்படி செய்கிறது, இந்த லட்டோட மருத்துவ பயன்கள் என்னன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.